வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு. டான்ஜெட்கோ தலைவர் ராஜேஷ் லகானி வருவாய் நிர்வாக ஆணையராக நியமனம். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமனம். தமிழக தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரதா சாஹூவுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளராக கூடுதல் பொறுப்பு. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தி வாழ்ந்த காலத்தை காட்டிலும் தற்போதைய சூழலில்தான் அவரது தேவை மிகுதியாக உள்ளது. காந்தியின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தக்கூடிய திருமாவளவன் காந்தியடிகள் சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் சென்றது அவரது குற்ற உணர்வை காட்டுகிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மகாத்மா காந்திக்கு VCK தலைவர் திருமாவளவன் மரியாதை செலுத்தாமல் சென்றதாக எழுந்த குற்றச்சாட்டு. காந்திக்கு மரியாதை செலுத்துவது வழக்கமில்லை என திருமா விளக்கம். சென்னையில் காந்தி மண்டபம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என ஆளுநர் கூறும் குற்றச்சாட்டு தவறானது. இரவில் நடைபெறும் தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என அமைச்சர் ரகுபதி விளக்கம். ராத்திரியில் போய் யாராச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் பராமரிக்கிறது அரசாங்கத்தின் மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று. அமைச்சர் ரகுபதி இந்தியாவில் மது ஒழிப்பு கொண்டு வந்தால் தமிழகத்தில் அமல்படுத்த தயார். அப்படி அமல்படுத்தினால் அதை மத்திய அரசுக்கு கொண்டு செல்வதாகவும் தமிழிசை பதிலடி. VCK நடத்துகின்ற மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது ஜீவகாருண்ய மாநாட்டில் கசாப்பு கடைக்காரன் கலந்து கொள்வதை போன்றது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசப்படுகின்றதே தவிர அது நடைமுறையில் இல்லை. காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி மாணவர்களிடையே பேச்சு. தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டம் அறிவித்தது அதிமுக. வரும் 8ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் என EPS அறிக்கை. மத்திய அரசிடமிருந்து நிதி வராததால் கல்வித்துறை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என எழுந்த புகார். மாற்று ஏற்பாடு செய்யும் கடமை தமிழக அரசுக்கு இல்லையா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. தமிழக மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து வரும் 8ஆம் தேதி இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தூத்துக்குடியில் பசுமை அமோனியா ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்த ACME நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சாயர்புரம் பாலக்கோட்டை கிழக்கரையில் 4000 ஏக்கர் வரை நிலங்களை குத்தகைக்கு பெற முடிவு. கோவை ஈஷா யோகா மையத்தில் 2வது நாளாக காவல்துறையினர் விசாரணை. நேற்று 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் விசாரணை. வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாடு பூஜை. பூமி பூஜை பின் மாநாட்டு திடலில் பந்தல் அமைக்கும் பணிகள் தொடங்கும் என தகவல்.
ஓட்டத்தை சீராக்கும் அயோட்டா என்ற இரத்த நாளம் ரஜினியின் உடலில் பலவீனம் அடைந்ததாக மருத்துவர்கள் தகவல். ஸ்டென்ட் என்ற இரத்த ஓட்டத்தை சீராக்கும் கருவி இரத்த நாளத்தில் பொருத்தப்பட்டதாகவும் அறிவிப்பு. சிலை கடத்தல் தொடர்பான சிபிஐ வழக்கில் காவல்துறை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஆஜராகி கையெழுத்திட்டார். பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 9வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மோதல். இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை கட்டித்தராதது குறித்து ஆட்சியரிடம் முறையிட்டதால் கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடையே தள்ளுமுள்ளு. நாமக்கல்லில் ஹரியானா கொலை கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளான காவலர்களுடன் டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் சந்திப்பு. சம்பவம் குறித்து கேட்டறிந்த டிஜிபி உடல்நலம் குறித்தும் விசாரணை. இந்திய விமானப்படையின் 92வது தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி. 2வது நாளாக போர் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள் சாகசம் செய்து அசத்தல். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறையின் அடக்குமுறைகளை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு. சென்னையில் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூட்டறிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. 5 கார்களில் சென்ற 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. மதுரையில் 4 தங்கும் விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. திண்டுக்கல் நத்தம் அருகே 100 நாள் வேலையில் பணி வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியல். ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படவில்லை என கூறி வேலை வழங்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னையில் இருந்து புறப்பட்ட பலவன் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணியுடன் டிடிஆர் வாக்குவாதம். பயணியின் சட்டையை பிடித்து டிடிஆர் தாக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரல். கூட்டுறவு வீட்டுவசதி சங்க வீட்டு மனைகளுக்கு ஒப்புதல் வழங்கியதில் முறைகேடு புகார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த பிறப்பித்த அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறை கைதிகளிடம் இன்டர்காம் மூலம் வழக்கறிஞர்கள் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட சுவாமி விக்கிரகங்கள் தமிழக கேரள எல்லையான கலியக்காவிலையில் மன்னர் உடைவால் கேரள அரசிடம் ஒப்படைப்பு.
டெல்லியில் பள்ளி மாணவர்களுடன் தூய்மை பணி மேற்கொண்ட பிரதமர் மோடி. தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நடவடிக்கை. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. நாட்டின் முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என பிரதமர் புகழார். டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 560 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து டெல்லி போலீசார் விசாரணை. டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கு பலத்த பாதுகாப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்க பாதுகாப்பு அதிகரிப்பு என தகவல். சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் சார்பில் எந்த காஸ்டிங் ஏஜென்ட்டுகளும் நியமிக்கப்படவில்லை. தங்களது பெயரை தவறாக பயன்படுத்தினால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கை. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி 69 எச். வினோத் இயக்கும் படத்தில் பூஜா ஹெக்டே இணைந்துள்ளதாக அறிவிப்பு. தனுஷ் அல்லது துரு விக்ரமை வைத்து தமிழரசன் பச்சமுத்து புதிய படம் இயக்க உள்ளதாக தகவல். அறிமுக படமான லப்பர் பந்து பெரும் வெற்றியை பெற்ற நிலையில் அடுத்த படத்திற்கான பணிகள் மும்முரம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி திரைப்படம் வரும் 17ஆம் தேதி சென்னையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு என தகவல். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் படத்தின் முதல் பாடல் வருகின்ற 4ஆம் தேதி வெளியாகும். படக்குழு அறிவிப்பு. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.